வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, முதல் அவர்கள ஞானம்னா என்ன, ஞான தேடல்னா என்னன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஞானம் என்றால் தெளிவான முழுமையான அறிவு. அறிவு எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ. இத வள்ளுவர் சொல்றார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா துன்பம். இப்ப நம்ம கடவுளே இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்து தான் கேட்க. அது அற்றம் காக்கும் கருவி என்றார் வள்ளுவர். அது எப்படின்னா, போர்க்களத்துல சிப்பாய் கையில ஒரு கேடயம் வச்சிருக்கும். அப்ப எது ஒரு ஈட்டி வீசுறா, அது அம்பு வருதுன்னா அந்த கேடயத்தை வச்சு தடுத்துருவான். அதான் துன்பத்திலிருந்து காக்கும் கருவி, அற்றம் காக்கும் கருவி. இது மாதிரி நமக்கு துன்பங்கள் வரும். உடலுக்கு வலி வரும், மனசுக்கு துன்பம் வரும். நான் சொன்னேன் இல்லையா, வரும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பம் இருக்கிறது. இன்பம் எங்குது? எப்படி இருக்குது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணரும் போது இன்பமா தான் இருக்கு இன்பம். இது சிற்றின்பம். இன்னொன்னு, நம்ம அறிவுல கேள்விகள் எழுது. இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்ன, இந்த இன்பம்னா என்ன? அல்லது அதை உணரும் போதுதான் துன்பமும் வருது. துன்பம்னா என்ன? மனம்தான் அதை பொருத்தமானதாக நினைச்சா இன்பமா இருக்குது. மனம் விரும்பல, துன்பமா இருக்கு. அப்ப துன்பத்துக்கு எது சம்பந்தப்பட்டது? ஒண்ணு மனம், இன்னொன்னு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அப்ப துன்பம் இல்லாமல் வாழணும்னா இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னா என்ன, மனம்னா என்ன என்று அறிந்து விட்டால் நமக்கு துன்பத்துக்கான காரணமும் இன்பத்துக்கான காரணமும் தெரிஞ்சிடும். இந்த கேள்வி எழுது பாருங்க. எழுந்த உடனே விட கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சுன்னா, இந்த சுத்த வெளியே கும்மிருட்டு இருள்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் அறிவு. அங்க இருக்கிற அறிவு தான் இங்க மனமா இருக்குது. அங்க இருக்கிற ஆற்றல் தான், காந்த ஆற்றல் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. அந்த காந்த தன்மாற்றத்தை அந்த இறைநிலையில் இருக்கிற இறைநிலை காந்தமாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. காந்த தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அதை உணர்கிற அறிவு தான் இங்கே மனமாக இருக்கிறது. இங்கே உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. இப்ப எனக்கு இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன? அப்ப இனி எனக்கு துன்பம் இல்லாமல் வாழ முடியும். எப்படி இன்பம் துன்பம் இல்லாமல் வாழ முடியும்? எனக்கு நான் உங்க இன்பங்களை அனுபவிக்கிறேன். நான் தானே எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் அனுபவிக்கிறத பார்த்து அது எனக்கு இல்லையே, அல்லது நான் பின்னால அனுபவிக்க முடியாம போயிருமே, நான் செத்து போயிடுவேனே, நான் இந்த உடலை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப மனம் தான் நான் தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லா இன்பமும் இருக்கு. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உடலை கருவியாக கொண்டு அனுபவிப்பதும், என்னுடைய உடல் மறைந்த பிறகும் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க போவதும் ஆன்மாதான். அந்த ஆன்மாதான் நான். எனக்கு அழிவில்லை. இனிமே எனக்கு மன துன்பமே இல்லை. அப்ப மன துன்பம் இல்லாமல் வாழ முடியும். ஆனா எனக்கு பொருள் வேணும், மக்கள் நட்பு வேணும். அது தொழில் திறமையை வளர்த்துக்கிட்டு நான் உழைக்கணும். உழைச்சா பொருள் ஈட்டிடலாம். நான் பிறருக்கு உதவினால் மக்கள் எனக்கு உதவுகிற மக்கள் வந்து விடுவார்கள். ஆக பொருளையும் புகழையும் ஈட்டி விடலாம். நான் புலனின்பத்தை அனுபவித்து மன நிறைவு பெறலாம். எனக்கு இனி
மன துன்பமே இல்லை. எனக்கு துன்பம் இல்லாமல் வாழ முடியும் என்கிற ஒரு அறிவு தெளிவு வந்து விட்டது பாருங்க. இதான் மன துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான ஞானம். அடுத்தது உடல் துன்பம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல. அந்த ஆன்மா தான் பஞ்சபூதமா இருக்குது. பஞ்சபூதம் கூடி இந்த உடல் செல்களாக இருக்கிறது. அங்கே ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது. இந்த ஜீவகாந்த அழுத்தம் சரியா இருக்கணும். வோல்டேஜ் சரியா இருந்ததுன்னா ஓட்டம் சரியா இருக்கும். எல்லா உறுப்புகளும் செல்களும் அது வேலையை செய்யும். ஓட்டத்துல தடை இருக்காது. இதுதான் உடல் நலம். அப்பதான் உடல் நலம் காக்கிற அறிவு எனக்கு வந்தாச்சே. இனிமே எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன துன்பம்? அப்ப நான் என்ன செய்யணும்? நான் எந்த செயல் செஞ்சாலும் என்னுடைய ஜீவகாந்த ஓட்டத்துல தடை வருமா? உடல்ல ரசாயன குழப்பம் வருமா? ரசாயன குழப்பம் வந்தா உற்பத்தி குறைஞ்சிடும். உற்பத்தி குறைஞ்சா ஓட்டத்துல தடை வந்துடும். புற தாக்குதல்னால அணு அடுக்கு சீர்குலைஞ்சா ஓட்டத்துல தடை வந்துடும், வலி வந்துடும். இப்ப நோய் இல்லாமல் வாழ்ற அறிவு எனக்கு வந்தாச்சு. உடல் நலத்தோடு வாழ்ற அறிவு வந்தாச்சு. இப்ப என் அறிவுல எழுதுற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சு போச்சு. இன்பம் துன்பம் என்பது என்ன, அவ எங்கிருந்து தோன்று நின்றது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இது எல்லாரும் யாருன்னா நான் தான். உடனே அன்பு வந்தாச்சு. அன்பு வந்த உடனே பிறர் மகிழ்வதை பார்த்து நாம மகிழ ஆரம்பிச்சிடறோம். அது ஒரு இன்பம். உடனே பிறரை மகிழ்விப்பதற்காகவே நாம் வாழ தொடங்கி விடுறோம். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேங்க? என்னுடைய பேச்சை கேட்டு உங்க அறிவு வறுமையை போக்கி உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சு போச்சுடா. இப்படி உங்களை மகிழ்வித்து நீங்கள் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்வதற்காக வந்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இன்பம். இது சலிப்பிலா இன்பம் இல்லைங்களா? பேர் இன்பம் எப்படி வேணாலும் வச்சுங்க. இன்னொன்னு சித்தி. இப்போ துன்பம் இல்லாமல் வாழ்ற அறிவு வந்து சில இவ்வளவுதானே. இதான் ஞானம். இப்போ ஞானம் பெற வேண்டுமானால், இந்த அறிவு நிலையை அறிய வேண்டுமானால் இது எப்படி புரிஞ்சுது? நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே, அல்லது இந்த இயற்கை என்ன? இயற்கை தானே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையா இருக்குது, பஞ்சபூதங்களா இருக்குது. எது பஞ்சபூதமா இருக்குது? இறைநிலை. இது அனுபவிக்கிற மனம் எது? இறைநிலை. அப்ப நான் யார்? நான் இறைவன். இதைத்தான் மதங்கள்ல கடவுள்னு சொல்லுது. இப்ப மதங்கள்ல கடவுள் தெய்வம்னு சொன்னதை நம்ம என்ன அறியணும், அல்லது நம்ம அறியணும். அதான் மாதிரி சொல்றாங்க, உன்னையோ கடவுளையோ நீ அறியணும், அல்லது இயற்கையை முழுமையாக அறியணும். இயற்கையை பஞ்சபூதங்களாக தான் அறிஞ்சிருக்கிறோம். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக அறிஞ்சிருக்கிறோம். இது பொய்யான இயற்கை. மெய்யான இயற்கை ஒண்ணு இருக்கு. இந்த பொய்யான இயற்கை ஆக்கப்படுகிறது, இயக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. இந்த பொய்யான இயற்கையை ஆக்கி இயக்கி மறைக்கிற ஒரு மெய்ப்பொருள் கம்பர் சொல்றாங்க. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விடையாற்றுடையார் அவர் தலைவர். அந்த தலைவர் யார்? அப்பதான் தெரியுது சிவம், சுத்தவெளி. அதுக்கு பிரம்மா அல்லாதெல்லாம் தெரியாது. எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்படிதானுங்க ஞானம். இப்ப நீங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டீங்க, மன அலை உண்மை நிலைக்கு வந்துருச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா நீங்க தெய்வம் ஆயிட்டீங்களே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இப்ப சொல்லுங்க, மனிதன் என்பவன் இதான் மனிதன் தெய்வம். இதான் மனிதன் மனிதன் ஆகிறார். அப்போ மனிதன் எப்போ தன் மூலத்தை, அந்த ஆறாவது நிலையை, இந்த ஐந்துக்கும் மூலமான அந்த ஐயப்பனை, அந்த ஆறாவது நிலையை அறிகிறானோ அப்பதான் அவன் மனிதன் ஆகிறான். அப்ப இறை நிலையை பற்றியே சிந்திக்காதவங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா? சும்மா பிளைன் பிலீஃப் தான் இருக்குது.
ஐ பிலீவ் காட். எது அந்த கடவுள் கூட சிந்திக்கலையே. அவன் சிந்திக்க தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக அந்த சிந்தனைக்கு விடை கிடைச்சிரும். அப்ப சிந்திப்பவனே மனிதன். நீ கடவுளை சிந்திக்கவே இல்லை. மதம் சார்ந்த மக்களிடம் கடவுள் பற்றிய சிந்தனைக்கு போடு போகிறார்களா? கடவுள் எது என்கிற சிந்தனையே இல்லை. they blindly believe. மூட நம்பிக்கை. கண்மூடித்தனமாக நான் கடவுளை நம்புகிறேன். அவர் ஒரு மதத்தில் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அல்லாஹ், பிதான். இதான் மூட நம்பிக்கை. அப்ப அந்த மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க மனிதனாக முடியுமா? முடியவே முடியாது. அவங்களுக்கு கடவுள் பற்றிய இலக்கணமே தெரியாது. இப்போ ஒருத்தர் முருகனை வணங்குறாரு. அவர் முருகனை கடவுளா நம்புறாரு. கடவுள்னா மெய்ப்பொருள், அழியாதது இல்லையா? அதுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. முருகன் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, அப்ப வயசாயிருக்கும் இல்ல? அப்ப என்ன இருப்பாரு? மறைவும் உண்டு. அப்ப இது கடவுளா? சிந்திக்கவே இல்லையே. அதனாலதான் சொல்றேன், பக்தர்களாக இருக்கிற வரையில அவங்க மனிதராக, அதாவது மனிதனாக வாழணும்னு சொல்றேன். 6வது அறிவுல உயர்ந்து நான் மனிதன் தெய்வம் ஆகிறதும் மனிதன் மனிதனாக வாழ்றதும் ஒண்ணுதான். இதமான மனதை உடையவனே மனிதன். அன்பு அன்பு இருந்தா கருணை வந்துடும். அன்பும் கருணையும் வந்தா என்ன வந்துருங்க? அறிவும் வந்துடும். அதான் கடவுள் அன்புமயமானது, அறிவுமயமானது. அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம். அப்ப இறைநிலையை உணர்ந்த உடனே அன்பு வந்துருச்சு. அன்பு வந்த உடனே நம்ம மேலேயே அன்பு வந்துருமே. நான் யார்? நான் உயிர் உடல். உயிர் உடல் எங்கிருந்து வந்தது? எதுக்கு வந்தது? அப்ப என்னையே நான் நேசிக்க தொடங்குவேன். அப்பதான் என் உடல் நலம் கெடாம பார்த்துக்கணும். நான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வதற்கான அறிவை சிந்திப்பேன். சிந்தித்து நான் கவனமா இருப்பேன். சாப்பிட போறோம், இதை சாப்பிடலாமா? இது எனக்கு உடம்புக்கு நல்லதா? எந்த செயல் செஞ்சாலும் அது எனக்கு கேடு விளைவிக்குமா? அது பிறருக்கு கேடு விளைவிக்குமா? உடலுக்கோ மனதுக்கோ? அப்போ மனிதன் தனக்கும் கேடு விளைவிக்க மாட்டான், பிறருக்கும் கேடு விளைவிக்க மாட்டான். அப்ப தனக்கும் துன்பம் வராது, பிறருக்கும் துன்பம் வராது. பிறருக்கு துன்பத்தை கொடுத்தா அவனுக்கு துன்பம் வந்துடும். பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல். இதுதான் மனிதன் மனிதனாக வாழுகிற கலை. இதுதான் மனவளக்கலை. அப்போ டு சம் அப், இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நீ கூட தலைவர் இங்க வராரு. இன்னைக்கு மண்டல அலுவலகத்தில் கூட்டம், அவ்வப்பொழுது வளர்ச்சி கூட்டம் எல்லாம் போடுறோம். இந்த ஆன்மீக அறிவை மக்களுக்கு சொல்லணும். அதுதான் மகிழ்ச்சி இது சொன்னாங்க. ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள். இந்த ஆன்மா பற்றிய கல்வியை மக்களுக்கு கொடுங்க. அதுதான் அறிவு திருக்குறள்ங்கிற கல்வி கூடம். இது பாடத்திட்டத்தில் வரணும். மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வரணும். இப்ப நாம இது ஒரு பாடத்திட்டம் வகுத்து நடத்திட்டு இருக்கிறோம். அப்படியானால் நாம் இப்ப சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்யணும்? ஆன்மீக சேவை. அதான் அருள் தொண்டு. ஆன்மாங்கிறது அருள், கடவுள் என்பது அருள், அது அறிவு. அறிவு தொண்டு, அறிவை அறிவதற்கான தொண்டு. அப்படியானால் இப்ப நாம வளர்ச்சி பணியில எல்லாம் கூட போறாங்க. நீங்க நிறைய பேரை சேர்த்தணும், நிறைய பேரை இந்த மனவளக்கலையில ஈடுபட வைக்கணும், யோகாவுக்கு மக்களை வர வைக்கணும். எப்படி வர வைக்கலாம்? ஒண்ணு, நம்ம பார்க்கிற இடத்துல மக்கள்கிட்ட சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாம உடல் மன துன்பம் இல்லாம, உடல்ல நோய், பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, நிம்மதி இல்லை, துன்பமா இருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த உடல் நலம் காக்கிற அறிவு, பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு, நட்பு நலத்தோடு வாழ்ற அறிவு, மன அமைதி, மன நிறைவு,
அது மனக்குழப்பம்னு சொல்றோம். மனநலம், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்ன சொல்றோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லாம வாழணும்னா நீங்க ஆன்மாவை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும். இந்த துன்பம் இல்லாமல் வாழ்ற அறிவை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்ப நம்ம சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் துன்பம் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் அறியாமை தான். உங்களுக்கு தெரியல, இந்த உடலெல்லாம் காக்க தெரியல, பொருள் ஈட்ட தெரியல, அந்த அறிவு இல்லை. குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நட்பை நலம், இந்த உறவுகளை மேம்படுத்தி உறவில் இனிமை காக்க தெரியல. பகையை சம்பாதிச்சுக்கிறீங்க உங்களுடைய செயலால, வினைகளால், பேச்சு, செயலால். அந்த அறிவை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். மன நிறைவு, மன அமைதி, அந்த ஆசை, சினம், கவலை, இது போன்ற மன கொந்தளிப்பு இல்லாம வாழணும்னா மனதை பற்றிய அறிவு உங்களுக்கு வேணும். அந்த அறிவை கற்றுக் கொடுப்பதுதான் மதங்களுடைய வேலை. மத தலைவர்கள் இதுக்காகத்தான் மதங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மதம் சார்ந்த வழக்க முறைகள் அந்த கடவுளை வேண்டுவது என்கிற அளவுல தான் நிக்குது. இந்த அறிவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனா மத நூல்கள்ல இருக்கு, அதை நாம படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு குரு வேணும் இல்ல, அப்பதான் நமக்கு அது விளங்கும். அது யாருக்கு? 14 வயசை அடையாதவர்களுக்கு. அவங்க ஏதோ சொல்லுவாங்க, கடவுளை நம்ப சொல்லுவாங்க, நம்பிக்கலாம். ஆனா சிந்திக்கும் வயதை அடைஞ்சிட்டா அங்க தெளிவான விளக்கம் கொடுக்கணும். இந்த கடவுள் பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டா அறநெறிகள் முழுமையாக விளங்கிடும். இத நீங்க இப்ப தெரிஞ்சுட்டீங்க, பகவத்கீதையில இருக்கு. அது மாதிரி ஆதிசங்கரனும் எழுதுறார், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகளை நூல்களை படித்தும் ஞானிகளின் உரைகளை கேட்டும் முழுமையாக பெற இயலாது. நீங்கள் உங்க காலத்துல உங்களுக்கு அந்த இடத்தில் எது தர்மமோ அந்த அறநெறியை, தர்ம நெறியை நீங்கள் இறைவனிடமிருந்து தான் பெற வேண்டும். மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆக மகான்கள் சொல்றதெல்லாம், அவங்க எழுதி வச்சதெல்லாம், அவங்க சொன்னதெல்லாம் அவர்கள் காலத்தில் அவர்களுக்கு பொருத்தமானது. உங்களுக்கு இந்த காலத்தில் எல்லாமே பொருத்தமாக இருக்காது. ஆகையினால் இது அப்டேட் பண்றதுன்னு சொல்றோம் பாருங்க, தற்காலத்துக்கு ஏற்ப. மகிழ்ச்சி சொல்றாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை ஒக்க எழுந்தன எத்தனையோ செயல்கள், அச்செயல் அக்கருத்து இந்த சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ பொருத்தமில்லை எனில் துன்பம் விளைவிக்கும் எனில் தவிர்ப்போம். ஒரு காலத்துல தமிழர்கள் சொன்னோம், ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி வந்தது ஜல்லிக்கட்டு அப்படின்னா, ஆண்கள் உடல் பலத்தோட இருக்கணும். ஏன்னா போர், அடிக்கடி போர் நடக்கும். அப்ப ஆண்கள் தான், வாலிபர்கள் தான் போருக்கு போவாங்க. அப்ப உடல் பலம் வேணும் அல்லவா? அப்பெல்லாம் போர் வந்து மல்யுத்தம் தான், உடல் நேரடியா தாக்கணும். இன்னொன்னு இந்த பலம்லாம் வேணும், அதுக்கு சிலம்பம் எல்லாம் இருந்தது. அப்புறம் மல்யுத்தம் இருந்தது, மனிதன் அப்படி உருட்டி முதுகுல மண் அடிச்சுட்டா ஜெயிச்சுட்டான். அப்படி வந்ததுதான். அப்புறம் பயமும் இல்லாம இருக்கணும், அதுதான் காளைய பிடிச்சான். காளைய அடக்கிறது, உயிருக்கு பயம், உயிரை பணையம் வச்சு உயிருக்கு பயப்படாம, அதுக்காக வந்ததுதான் ஜல்லிக்கட்டு. ஆனா இன்னைக்கு அது தேவையா? ஆனா நமக்கு இன்னும் புரியல பாத்தீங்களா? இது வேற விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், தமிழர் பண்பாடுன்னு கண்மூடித்தனமா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை ஒக்க என்றோ எழுந்தது இன்னைக்கு அவசியமா? தேவையில்லை. அப்ப சொல்றாங்க, இல்ல இந்த நாட்டு மாடு இனம் அழியுது, அப்ப நாட்டு மாட்டை பெருக்குங்க. நீங்க இப்ப நம்ம சீமை மாடு வந்து நான் போட்டு வாட்ஸ்அப்ல, வெற்றி என்பது ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்கு ஆர்டர் வாங்கினது வெற்றி அல்ல. நாட்டு இன மாடுகளை, நாட்டு இன காளைகளை கொண்டு இனவிருத்தி செய்வதற்கு நீங்க எடுக்கிற முயற்சி, செயல் தான் வெற்றி. போட்டிருந்தனே,
புரியுதுங்களா? இது மாதிரி நமக்கு இந்த அறிவு அப்டேட் வேணும். இதெல்லாம் யாரு கொடுப்பா? எங்க இருந்து பெறுவீங்க? அந்த பேரறிவு. புரியுதா? இப்போ அதுக்குத்தான் அறநெறி அறிவை, இங்க தற்காலத்துக்கு ஏற்ற அறநெறி. இப்ப எது சரி, அந்த அறிவை நாம் எங்கிருந்து பெற முடியும்? இறைவன். இதுதான் அறவாழ்வு. அப்போ உடல் நலத்தோட வாழணும், பொருள் வளத்தோட வாழணும், நட்பு நலத்தோட வாழணும், மன நிறைவோடு வாழணும். அதுக்கான அறிவை, அந்த ஆன்மாவை அறிந்து அதோடு மனதை இணைக்கணும். அப்பதான் மனம் அதோடு இணையும் போது அதுவாக மாறிவிடும். அதுவான உடனே அதுவே சொல்லிவிடும். அதான் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு கல்வி. வேதாத்திரியம், வேதாத்திரிய உள்ளுணர்வு கல்விங்கிறது இதுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்போ இப்ப மதம் சார்ந்த வணக்க முறைகள் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அது இந்த மாதிரி தவம் செய்யும் வயதை அடையாதவர்களுக்கும், தவம் செய்ய இயலாதவர்கள், அல்லது அவங்களுக்கு குரு கிடைக்கல, அதையாவது செய்யட்டும். ஓரளவுக்கு அறநெறி. ஏன்னா அங்கதான் சொல்றோம், அறம் செய்ய விரும்பு, அறநெறிகளை சொல்றோம். ஓரளவு கடைப்பிடிப்பாங்கல்ல. இப்ப சிலர் பிறவியிலே எல்லாரும் நல்லது செய்யறோம். கெட்ட பழக்கங்கள் பிறவியிலே இருக்குதா? இல்லையே. இயல்பாகவே பிறவியிலேயே எத்தனையோ நல்ல செயலை நம்ம செய்யத்தானே செய்யறோம். திடீர்னு மாறிடுறோம். அப்போ அந்த மாதிரி நல்லவர்கள் இருப்பாங்க. அவங்க பக்தியிலே இருப்பாங்க. கடவுள், ஏன்னா கடவுள் நம்புவாங்க. சரி, கடவுள் இருக்கிறார், எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். எனக்கு ஏதோ கிடைச்சிருக்குது, எனக்கு உடல்நலம் கிடைச்சிருக்குது, நன்றி. பொருள் கிடைச்சிருக்குது, நன்றி. உதவுறதுக்கு மக்கள் கிடைச்சிருக்குது, நன்றி. சரி, அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கொடுக்கல, பின்னாடி கொடுப்பான் கடவுள், இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல கொடுப்பான் என்று ஆசைய விட்டுருவாங்க. இது பக்தி. அப்படி இருந்தாலும் அது போதும் இல்ல. ஆனா அப்படி இன்னைக்கு எல்லாரும் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ பக்தர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்காதுங்க? இப்ப நான் சொல்ற மாதிரி சரணாகதி வந்துருமா? அப்படி ஆசையற்ற நிலை கூட வரும். இறைவா, அடுத்த ஜென்மத்தில் எனக்கு கொடுப்ப, எனக்கு இப்ப ஆசை இல்லை, அந்த நிலைக்கு வந்துருவாங்கல்ல பக்தர்கள். அப்படி பக்தர்களா வாழ்றதும் அதே பெற்றுதான். அங்க ஜாதி மதம் அப்ப அவங்க எப்படி நினைக்கணும்? இந்த ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் ஒரே கடவுளின் பிள்ளைன்னு சொன்னா தானே அந்த உணர்வு போகும். இப்ப ஒருத்தர் சைவ சமயத்தை சார்ந்தவர், அவரு கடவுளை தான் நினைப்பாரு, சிவனுடைய பிள்ளைகள். அப்ப வைஷ்ணவர் அப்ப ரெண்டு கடவுள் ஆச்சு இல்ல. அப்புறம் நாம எப்படி எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள்? ஒருத்தர் அல்லாவின் பிள்ளைகள்ங்கிறாரு, ஒருத்தர் பிதாவின் பிள்ளைகள்ங்கிறாரு. என்னைக்கு மதம் இருக்குதோ அன்னைக்கு சம உணர்வு வரவே வராது. இப்ப நாம இருக்கிறோம், நமக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. நாம என்ன சமூகமோ அதான் நம்ம பிள்ளைக்கு சமூகம் சொல்றோம். கடவுள் எந்த ஜாதி? அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிக்கிட்டு பக்தர்கள் இந்த அறிவு நிலைக்கு வந்துருவாங்களா? ஒரு காலமும் பயன்படாது. ஆகையினால் பக்தி இருக்கிற வரையில, இந்த மதங்கள் இருக்கிற வரையில ஆன்மீகம் தலைக்க முடியாது. இதத்தான் வேதாத்திரி மகரிஷி, பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் இருக்கிற வரையில ஆன்மீகம் வளராது. அப்ப பல மதங்கள் பல கடவுள் கருத்து இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கடவுள் எதுங்கிற அறிவை கொடுக்கணும். ஒழிக்கிறதுனா கோயில்கள் எல்லாம் பாம்பு வச்சு உடைக்கிறது இல்ல, மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் கொலை பண்றது அல்ல. அவர்களுக்கு இந்த ஒரே கடவுள் பற்றிய அறிவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மதங்கள் படிப்படியாக கரைஞ்சி மதம் அல்லாத ஒரு சமுதாயத்தை அமைத்து விட முடியும். பல மதங்கள் பல கடவுள்ங்கிற பழக்கம் மாறிடும். இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, விவேகானந்தரும் சொல்றார். இதுதான் மதம் கடந்த ஆன்மீகம். அப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது, நம்ம உறவினர்கள் நண்பர்கள்ட்ட, வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு,
இங்க நீங்க ஆன்மாவை அறியணும். அறிஞ்சீங்கன்னா அறிவுல முழுமை பெற்றுடலாம். அதான் ஆன்மீக கல்வி. வாங்க, அதுக்கு நீங்க உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் இதெல்லாம் கொடுப்போம். இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலும் முன்னேற்றம் வந்துவிடும், உயர்வு வரும். ஆனா இந்த உடல்நிலை முன்னேற்றம் நிலைக்கணும்னா உடல்நலம் நோயில்லாம வாழ்க்கணும். துன்பங்கள் குறையும், உடல் மன துன்பங்கள் குறையும். துன்பமே இல்லாமல், கவலையே இல்லாமல் அமைதியாக நீங்கள் வாழ வேண்டுமானால் இந்த பயிற்சியை தொடரணும். தொடர்ந்து ஆன்மாவை அறியணும். ஆன்மாவை அறிகிற வரையில இந்த முன்னேற்றம் வரும். அப்ப இந்த பயிற்சி நீங்க முறையா செய்துட்டு வரணும். அப்போ மனவளக்கலைக்கு மன்ற அன்பர்கள் வர்றாங்க இல்லையா, வரும்போது அவங்க என்ன அறிவோட வரணும்? அவங்க வரும்போது எனக்கு துன்பம் இருக்குது, துன்பத்திலிருந்து விடுபடணும்னு வரலாம். ஆன்மாவை அறியணுங்கிற நோக்கத்துல வரலாம். இன்னும் அது துன்பம் இல்லாமல் வாழ்ற அறிவை அறியணும்னு வரலாம். அல்லது துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு இங்க போனா ஏதோ பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, அல்லது வாழ்த்துவாங்க, என் துன்பம் எல்லாம் விளைகிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு வரலாம். வந்தவங்களுக்கு நாம என்ன சொல்லணும்னா, நீங்க அறிவுல உயரும் போது உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அறிவில் முழுமை பெறுகிற போது நீங்கள் துன்பம் இல்லாமல் வாழலாம். அதுக்கு அறிவை அறிகிற வரையில நீங்க பயிற்சியை தொடரணும். அப்போ பவுண்டேஷன் கோர்ஸ் நடத்துறீங்க, மாதத்துல 2 நடத்துங்க. 15 நாள் தான், அது 12 நாள் வருது. அதை கூட இப்ப 10 நாள் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணி இப்ப சிலபஸ் கமிட்டியில நான் கூட இருக்கிறேன். அதை 10 டேஸா போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த மாசம் மீட்டிங் இருக்குது, ஒருவேளை அப்ரூவ் ஆகலாம். ஆனா இனிமேல் பவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்லி 10 டேஸ். அகத்தாய் கூட 4-3 ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அது மாதிரி 10 நாள் கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவங்க ஃபீட்பேக் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லணும் ஃபீட்பேக்ல? எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, மனசு கூட கொஞ்சம் அமைதியா இருக்குது, இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருக்குது, உடல்நிலையில நல்லா இருக்குது, நான் அறிவில் முழுமை பெற வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன், ஆன்மாவை அறிய வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன், நான் பயிற்சியை தொடருவேன் அப்படின்னு ஃபீட்பேக் வரணும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக்கே வரல. எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, இப்ப நல்லா தூக்கம் வருது, உற்சாகமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்குது, முழங்கால் வலி நல்லா போச்சு இல்லையா, பிள்ளைகள் நல்லா படிக்குது, கொடுத்த கடன் திரும்ப வந்துருச்சு, வியாபாரத்துல முன்னேற்றம், என் பிள்ளைகள் கல்யாணம் ஆகாம இருந்தது வரன் வந்துருச்சு, குழந்தை இல்லாம இருந்தது குழந்தை வந்துருச்சு. இதெல்லாம் சரிதான். இந்த ஃபீட்பேக் தான் நடக்குதே ஒழிய நான் ஆன்மாவை அறியணுங்கிறத தெரிந்து கொண்டேன், இப்படி ஃபீட்பேக் சொல்ல வைக்கணும். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய சேவை. அப்பதான் தொடர்வார்கள். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஆன்மீக கல்விக்கு மக்களை வர வைக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஏன் வரலன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப நீங்க என்ன சொல்லி கூப்பிடணும்? உங்களுக்கு துன்பம் இருக்குதா, விலகும் வா. நீ கடவுளிட தேடிட்டு மதத்துல போறீங்க, உங்களுக்கு முழு அருள் கிடைக்கல, இங்க வாங்க. கடவுளை அறிந்து வணங்குவதற்கு இங்க கொடுக்கிறோம். அங்க கடவுளை அறியாமல் வணங்குகிறீர்கள், அதனால உங்களுக்கு முழுமையான அருள் கிடைக்கல. அதான் அறிவறிய அறம் வளர அறிவு துருக்குதான் ஆன்மீக கல்வி. ஆன்மா பற்றிய அறிவை கொடுத்து உங்களுக்கு அவங்களை ஆன்மீகத்தில் உயர்த்துகிறோம். இப்படி நோட்டீஸ் போடணும். வந்த இடத்துல இதை சொல்லணும். பவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்ச உடனே ஃபீட்பேக்ல இதை சொல்ல வைக்கணும். அதான் நம்ம ட்ரைனிங். வச்சுட்டீங்கன்னா பயிற்சியை தொடர்ந்துருவாங்க. அது என்ன டிப்ளமா சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா டிகிரி எவ்வளவுதானே. எதுலயே ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு 4 மாத கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாதா? எக்ஸாம் கூட கிடையாது. பட்டம் வேணும்னா டிப்ளமா டிகிரி படி, ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. இல்ல உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் படி. நீ அறிவுல உயர்வது முழுமை பெறுவது நிச்சயம். இதான் வெற்றி. ஞானம் கிட்டி விடும். ஞானம்னா என்ன? துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான தெளிவான அறிவு, முழுமையான அறிவு என்று கூறி இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்க பாக்குறவங்க கிட்ட வாயில சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்டீஸ் போடுங்க. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனையினால் துன்பமா,
முழுமையான கடவுள் அருளை பெறுவதற்கு, ஆன்மாவை அறிந்து ஆன்மீக அந்த ஆத்ம பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். வாங்க அன்பர்களே, வாடி 14 வயசுக்கு மேற்பட்டவங்களே வாங்க. சும்மா சின்ன நோட்டீஸ். நீங்க இங்கதான் உடல் பிரச்சனை எப்படி சொன்னா போதும், தனித்தனியா நோயெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இல்ல. மாணவர்களுக்கு சொல்லுங்க, மாணவர்களுக்கு உனக்கு கற்கும் திறன் கூடும், ஒழுக்க பழக்க அறிவு ஓங்கும், அதுக்கு உனக்கு பயிற்சி. எல்லாம் மார்க் வாங்கலாம், புரிஞ்சு படிக்கலாம், ஒழுக்க பழக்கம் வந்துடும். இத சொன்னீங்கன்னா பள்ளி கல்லூரி நிர்வாகிகள் உடனே கொடுங்கம்பாங்க. 10th பரவாயில்ல, இந்த 10th படிக்கும் போதே கொடுங்கம்பாங்க. இது புரியாதனாலதான் 10th வேண்டாங்க, நிறைய படிக்க வேண்டியிருக்குது, 12th வேண்டாம், நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்ப இது வேண்டாத வேலைங்கெல்லாம் ஆயிப்போச்சு, அவனுக்கு புரியலையே. ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா 10th தான் கொடுக்கணுங்க. 9th கொடுத்துருக்கலாம், விட்டு போச்சு. இப்ப 10th கொடுத்துருவோம், 11th கொடுக்க விட்டு போச்சு, 12th கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். மாணவர்களும் முன் வரணும், நம்ம இதைத்தான் சொல்லணும். நம்ம இப்படி சொல்லாதனாலதான் இன்னைக்கு மாணவர்கிட்டையும் கொண்டு போக முடியல, பள்ளி கல்லூரி நிர்வாகிகிட்ட இதை சொல்ல முடியல. புரியுதா? இப்போ வரமாட்டேங்கிறாங்க, அறிமுக வகுப்புக்கு வர்றாங்க, தொடர் பயிற்சிக்கு வர்றதில்லை, டிராபிங். வந்தவங்க நின்று இருந்தாலே இது மண்ணு போதாது. வந்தவங்களே விட்டுட்டோமே, இது மக்களை வரவைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வந்தவங்களே விட்டுட்டோமே. அப்ப எங்க குறைபாடு இருக்குது? நம்ம கிட்ட தான் குறைபாடு இருக்கு. அதனால ஆசிரியர் பெருமக்களே, அரங்காவலர்களே, நான் கொடுத்திருக்கிற இந்த சிந்தனையை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து ஆசானின் வழியில் நீங்கள் அருள் தொட்டு ஆக்க வேண்டும். நாம் எல்லோரும் நிச்சயமாக ஞானம் பெற முடியும். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஞானம் பெறுவதுதான் மிகவும் எளிது, தன்னை அறிவதுதான் மிகவும் எளிது. விவேகானந்தன் சொல்லியிருக்கிறாரு, உங்க புலன்களுக்கு எட்டுகிற ஒரு பொருளை இது என்ன என்று என்ன என்கிற கேள்வி எப்பொழுது நின்று விட்டதோ அப்பொழுது நீ ஞானம் பெற்று விட்டாய். சட்டை போட்டிருக்கீங்க, சட்டைன்னா என்ன? துணி, துணினா என்ன? நூலு, நூலுன்னா என்ன? பஞ்சு, பஞ்சுனா என்ன? அணுக்களின் கூட்டம், அணுனா என்ன? காந்த துகள்களின் தொகுப்பு, காந்த துகள்னா என்ன? சுத்த வெளியின் நொறுங்கல், சுத்த வெளினா என்ன? அதான் இருட்டு, கும் இருட்டு, அதுதான் அறிவுள்ள காந்த சக்தி, அது மெய்ப்பொருள், அழியாதது, இதுதான் கடவுள். எல்லா பொருளிலும் இறைவனை காண முடியும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறி, இந்த கருத்துல நீங்க பயிற்சியை செய்யுங்க, நொடி பொழுதில் ஞானம் பெறலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.